பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வஅலாலி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அஹ்ஸாஃபுடைய விளக்கத்தை பார்க்கலாம். போன வீடியோவில் 5வது வசனம் வரைக்கும் நான் விளக்கம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதன் தொடர்ச்சியாக 6லேருந்து பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇது கால ஈஸா இப்னு மர்யம யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஷத்திக லிமா பைன யதைய மினத் தௌராத்தி வ முபஷ்ஷிரன் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத் ஃபலம்மா ஜாஅஹும் பில் பையினாத்தி காலூ ஹாதா சிஹ்ரும் முபீன். மேலும் மரியமின் குமாரர் ஈசா, இஸ்ராயீல் மக்களே, எனக்கு முன்னுள்ள தௌராத்தை மெய்ப்பிப்பவனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அஹ்மத் என்னும் பெயருடைய தூதரை பற்றி நன்மாரியம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில், நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் தூதனாக உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறிய வேளையை நபியே நீங்கள் நினைவு கூறுவீராக. எனினும் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்தபோது அவரிடம் இது தெளிவான சூனியமே ஆகும் என்று கூறினார்கள். வமன் அலுலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹில் கஸிப வஹுவ யுதுஆ இலல் இஸ்லாம் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். மேலும் எவன் இஸ்லாத்தின் பால் அழைக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டுகிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார்? அன்றியும் அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான். இந்த அத்தியாயத்தில் 5 முதல் 7 வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றும் இலட்சிய குழுவினருக்கு இவ்வாறு எச்சரிக்கை செய்யப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்திலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்திலும் இஸ்ராயீலின் வழித்தோன்றர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்களோ மார்க்க விஷயத்திலும் உங்கள் இறை தூதர் விஷயத்திலும் நீங்கள் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம். அதன் விளைவாக அந்த சமுதாயத்தின் சுபாவமே கோணலாகிவிட்டிருந்தது. நேர்வழி பெறுகின்ற பாக்கியமும் அதனிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்முடைய நபியை பற்றியும் அவருடைய பெயர் அஹ்மது என்பது பற்றியும் கூறிய நற்செய்தி. மேலும் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ரவேலரின் மக்களே, நிச்சயமாக நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதராவேன். எனக்கு முன்னுள்ள தௌராத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன். எனக்கு பிறகு வரவிருக்கும் ஒரு தூதரை பற்றி நற்செய்தி